தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கடந்த 10 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த உழையான்குடி ஏரியை விவசாயிகள் ஒன்று கூடி சுத்தம் செய்தனர். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகளிடம் எமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை பார்ப்போம். நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உளையான்குடி பகுதியில் நிற்கிறேன். இந்த பகுதியில் உள்ள ஏரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தூர்வாரப்பட்ட நிலையில் இப்ப பகுதியில் அதாவது முள்செடிகள் மிக மோசமான நிலையில் உள்ளது. இந்த பகுதி மக்கள் அதாவது இந்த பகுதியில் தண்ணி கொண்டு வர வேண்டும் என்று இந்த பகுதி விவசாயிகள் ஒருங்கிணைந்து தங்களோட சொந்த செலவுல அந்த குளத்தை சுத்தம் பண்ணி செய்றாங்க. ஐயா வணக்கம். இந்த ஏரி எத்தனை ஏக்கர் பரப்பளவு? இந்த ஏரி தூர்வாரப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? இதை நம்பி எத்தனை விவசாய ஏக்கர்? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மயிலாங்குட்டை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சின்னடாறு 146 சின்னடாறு வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட ஓலையாங்குடி ஏரி சென்ற வருஷம் காட்டாமணக்கு செடியை ட்ரோன் மூலியமாக விவசாயிகளாக சேர்ந்து மருந்து அடிக்கப்பட்டோம். இந்த தகவலை அரசுக்கு தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் இன்று வரை எடுக்கவில்லை. இப்பொழுதுள்ள விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டாமணக்கு செடி, நெய்வேலி காட்டாமணக்கு செடியை விவசாயிகள் செலவிலேயே ஜேசிபி மூலியமாக அழித்து கொண்டு வருகிறோம். இதை அரசு கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம். இந்த விவசாய நம்பி ஒரு 100, 150 விவசாயிகள் நம்பி இருக்கிறோம். நம்பி இருக்கிறதுனால எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை. அதனால இது கவர்மெண்ட் அவசியமாக எங்களுக்கு தண்ணியை இந்த ஏரியை தூர்வாரி சுத்தம் பண்ணி கடமடையெல்லாம் ரொம்ப டேமஸாக இருக்குது. இதெல்லாம் சுத்தம் பண்ணி தருமாறி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இங்கே இந்த ஏரி சுத்தமாக தூர்ந்து போயிருக்குது. எதுவுமே இந்த செடி காட்டாமணக்கு செடி சுத்தமாக தூர்த்து தண்ணி வசதியே இல்லாமல் இருக்குது. மடையெல்லாம் வீணாக போயிடுச்சு. ரோடு வசதி கூட கிடையாது. நாங்கள் அப்படி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப இந்த வயலெல்லாம் பார்த்தா தெரியும். தண்ணி பற்றாக்குறையினால ரொம்ப கருகி போயிடுது. எந்த மடையும் ஒழுங்காகவே இல்லை. எல்லாமே போயிடுச்சு. இதெல்லாம் அரசு கவனத்துக்கு நாங்கள் எழுதுவோம். நாங்களாக இப்போ இந்த விவசாயிகளாக வசூல் பண்ணி இந்த செடியை கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்சதை தான் பண்ணியிருக்கிறோம். கவர்மெண்ட்டு எங்களுக்கு இந்த ஏரியை தூர்வாரி நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும். நாங்கள் நிறையா மனு கொடுத்துருக்குறோம். கலெக்டர்கிட்டையும் கொடுத்துருக்குறோம். அதிகாரிகள் எல்லாரையும் எல்லாமே கொடுத்துருக்குறோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த புது அரசு எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம்.